ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கலான் இருக்கோம் அரசாங்கத்துக்கு. எதுக்கு இந்த கோரிக்கை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு என்பது கல்விக்காகவும் மாணவர்களுக்காகவும் நிறைய செலவிடுகிறார்கள் என்பதில் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய மகளே கூட இந்த அரசாங்கத்தினுடைய செலவுகளுக்குள்ளே தான் படிக்கிறாங்க. அதனால் நிறைய செலவு செய்கிறாங்க, அது ஒரு பயனுள்ள செலவாக இருக்குது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தேவையற்ற செலவுகள்னு சில இந்த அரசாங்கம் செய்கிறதா நான் கருதுகிறேன். அதுலேயும் குறிப்பாக சைக்கிள், இப்போ மிதிவண்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அனைத்து பள்ளிக்கூடங்கள்லேயும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிதிவண்டி கொடுக்குறாங்க. அந்த மிதிவண்டியினுடைய நிலைமைகள் என்ன, அது இன்றைக்கி தேவையான ஒன்றாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னாக்க அப்படி இல்லவே இல்லை. இன்றைக்கி சாலை வசதிகள் என்பது, அதுவும் குறிப்பாக நகர்ப்புறங்கள்லையும் சரி கிராமப்புறங்கள்லையும் சரி, சாலை வசதிகள் போதிய அளவுக்கு இல்லை. ஒரு சின்ன ரோட்டில் அனைத்து வாகனங்களும் பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த சாலைகளை வைத்துக்கொண்டு பள்ளி மாணவர்கள் அனைவரும் சைக்கிளில் படிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இங்கே இருக்கும் பொழுது, இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, லட்சக்கணக்கான சைக்கிள்களை ஆர்டர் பண்ணி அதை வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது, அதாவது வீட்டுக்குன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க, அது வீடுகளுக்கு வருது. முதல்ல அந்த சைக்கிளை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னாலே என்ன செய்ய வேண்டியிருக்குனாக்கா, ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்குது. 1000 ரூபாய் செலவு பண்ணி பிரித்து மறுபடியும் சரியாக ஃபிட் பண்ணணும். ஏன்னா சரியான அளவுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கறதில்ல. அதனால் கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு சில ஜாமான் குவாலிட்டியாக இருக்கிறதில்ல, அந்த வாசர் போக்குவரத்தெல்லாம் போடுறதில்ல. அதையெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கே ஒரு 1000 ரூபாய் அந்த வண்டிக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. சரி, அப்படியே செலவு செய்து அந்த வண்டியை கொண்டு வீட்டில் வச்சோம் அப்படின்னாக்கா, நம்ம பிள்ளைங்க என்ன செய்யுது அப்படின்னாக்க, ஒரு 2 நாட்கள் ஆசைக்காக ஒரு 2 நாள் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுவாங்க, போவாங்க, வருவாங்க, கீழே வருவாங்க, எந்திரிப்பாங்க, இப்படியெல்லாம் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 2 நாள் லீவு இருக்கும். அந்த 2 நாள் லீவில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சைக்கிளை அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. என்ன ஆயிரும் அப்படின்னாக்க, அந்த சைக்கிளில் காற்று போயிடும். ஒரு 2 நாளுக்கு வண்டி நின்றுச்சு அப்படின்னாலே அந்த காற்று என்பது தானாகவே குறைந்து விடுகிறது. காற்று இல்லை அப்படின்னாக்கா அந்த சைக்கிள் எடுத்து ஓட்ட மாட்டாங்கள்ல. அதோடு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த சைக்கிள் நிற்கக்கூடிய அதே இடத்துல பல ஆண்டு கணக்காக நின்று, அதன் பிறகு பழைய இரும்பு கடைக்கு, அதுவும் எவ்வளோக்கு எடுக்கிறாங்கனாக்கா 150 ரூபாய்க்கு தான் அந்த சைக்கிளை எடுக்கிறாங்க. பழைய இரும்பு கடைக்கு தான் போய் சேருது. ஆனால் ஒரு சைக்கிளுடைய விலை, புது வண்டியினுடைய விலை பார்த்தோம்னாக்கா, இப்போ கடைகளில் வாங்கினோம்னா 4000 முதல் 5000 வரைக்கும் வருது. ஆனால் இங்கே இந்த ஒவ்வொரு சைக்கிளும் 150 ரூபாய்க்கு மேலே இங்கே விற்கிறதில்ல. அதுவும் ரொம்ப பழசாகி துருப்பிடிச்சு போய் அதை விற்கிறாங்க இல்லையா. அப்படிங்கும்போது இந்த செலவீனம் அரசுக்கு தேவையா அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா கொடுக்குறவங்க வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா 4 சைக்கிள் இருக்குது. அப்போ இந்த 3 சைக்கிளும் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா தான் கிடக்கு. ஒவ்வொரு சைக்கிளுக்கும் வந்த உடனே 1000 ரூபா செலவு செஞ்சு 2 நாளைக்கு ஓட்டிட்டு 3வது நாள் அந்த சைக்கிளை பத்திரமா வீட்டில் வைக்கிறது, அதன் பிறகு காற்று இறங்குவது, அதோடு அந்த வண்டி பயனற்றதாக போய்விடுகிறது. மற்றபடி சைக்கிள் ஓட்டக்கூடிய அளவுக்கான ரோடு வசதிகளும் இங்கே இல்லை. ஏன்னா பைக்கு, காரு, ஆட்டோ, பஸ்ஸு, லாரி எல்லாமே ஒரே ரோட்டில் தான் ஓடுது. அப்படிங்கும் பொழுது இந்த ரோடுகளுக்குள்ளே சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் மாணவர்கள் பள்ளிக்கு போய் சேருவது என்பது அவ்வளோ ஈஸியான காரியமாக இல்லை. ஆகையினால் இந்த அரசு பரிசீலிக்கணும். எது தேவையோ அதை செய்யலாம். தேவையற்றதை தேவையற்ற செலவுகள் எதுக்கு இந்த அரசாங்கம் செய்யணும்? அது நம்மளுடைய பணம் தான், மக்களுடைய பணம் தான். அப்போ மக்களுடைய பணத்தை ஏன் வீண் விரைய செலவு செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இதற்கு பதிலாக முன்னாடி லேப்டாப் கொடுத்தாங்க. இப்போ சாதாரண உழைக்கும் மக்களாகிய நாமெல்லாம் லேப்டாப் வாங்கணுன்னாக்கா 35,000 40,000 போட்டு நம்ம வாங்குவோமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது, வாங்க மாட்டோம். அதே அரசாங்கம் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஆனால் அதை நிறுத்திட்டாங்க. இப்போ லேப்டாப்பே இப்போ கொடுக்கறதில்ல. அதற்கு பதிலாக இந்த வெறும் சைக்கிள் மட்டும் கொடுக்குறாங்க.
அப்போ சைக்கிள் கொடுக்கக்கூடிய செலவுகளை குறைத்துவிட்டு அதற்கு பதிலாக மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கினால் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அது இருக்குமே தவிர இந்த சைக்கிள் என்பது தேவையற்றது என்பதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக ஒருவேளை அரசனுடைய காதுகளுக்கு இது செல்லலாம், ஒருவேளை இதை நிறுத்தலாம். ஏன்னா பொதுவாகவே இது போன்ற அரசியல் வீடியோக்கள் நான் போட்டாலே அது வியூஸ் போகிறதில்ல, யூடியூப்காரனே அதை வெளியில் அனுப்புறதில்ல. ஆகையினால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு போய் சேரட்டும். நன்றி, வணக்கம்.